வாங்க பாஸ், கூப்பிடுறல்ல வாங்க பாஸ். யார் இவன்? செனப்பண்ணி மாதிரி இருக்கான். எதுக்கு அவனை கேட்டு பார்க்கலாம். காட்டு. இந்த போட்டோல இருக்கிறவங்கள உனக்கு தெரியுமா? மேல கை 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 கொஞ்சம் லைட்டா. இது ரஜினி, இது கமல், இது எம்ஜிஆர், இது சிவாஜி. இந்த 4 கட்டணம் அந்த 4 மூஞ்சிலுக்கு தெரிஞ்சிருமா? அவன் ஆடு திருடுறவன், அவன் கோழி திருடுறவன், அவன் யாருன்னே தெரியலையா? அவங்கிட்ட எல்லாம் போய் கேட்கிறேன். இந்த ஜில்லாவில் இந்த ஊருக்குள்ளே சிந்தா மீறி எது நடக்காது. வா, இன்சூரன்ஸ் போடணும்னாக்க வரமாட்டேங்கிறிய. வா 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 சார், ஆளை பிடிச்சிட்டு வந்தாச்சு சார். நான் ஆடு மாடை பிடிச்சி வந்து சொல்றேன். யாரு? சுப்பிரமணி தானே இன்ஸ்பெக்டர்? யோ, இந்த ஏரியா கமிஷனர் பார்த்தா ஒண்ணுக்கு போடுவாரியா? சுப்பு எப்படி இருக்கா? ஓ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கியா. சுப்பு நானும் ஒன்னா படிச்சவங்க. நான் ஃபெயில் ஆயிட்டா, அவன் பாஸ் ஆயிட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சுப்பு எப்பயுமே நான் தான் உனக்கு வாங்கி தருவேன். ஓசில சாப்பிட்டு போறேன் நீனு. நான் 2 பீஸா சொல்லிட்டு வா. உனக்காக தானே மொபைல்ல ஆர்டர் பண்றேன். வேற என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. எப்பயுமே நான் தானே உனக்கு வாங்கி தருவேன். என்னடா சுப்பிரமணியா? சுழுக்கெடுக்க வந்த மணிடா. கமிஷனர் உன்னை பார்த்தா ஒண்ணுக்கு போயிருவாரா? நீயும் பொண்ணுக்கு போறா? தெரியாம சொல்லிட்டு சார், அது 7 பேர் அப்போட வீட்டுல தான் சார் இருக்கா. கமிஷனரே உன்னை பார்த்தா ஒண்ணுக்கு போயிருவாரா? அடிங்க. நான் உங்க கமிஷனர் சொல்ல சார். அப்புறம் நான் கார்ப்பரேஷன் கமிஷனர் சொன்னேன் சார். கார்ப்பரேஷன் கமிஷனர்னா அவர் கமிஷனர் இல்லையா? ஒழுங்கு மரியாதை அப்பு விட்ட காமிக்கிற, புரிஞ்சதா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. சார் 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 நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். என்னடா சார்? சார் அப்படி இந்த பக்கம் இல்ல சார், இந்த பக்கம் போணும் சார். சார் வழியே தெரியல உங்களுக்கு. யார் போலீஸ்ல வேலை கொடுத்தது? போலீஸ் கர்மலுக்கு இருக்கிற நீ? போலீஸ் போலீஸ் கர்மலுக்கு சார். சீப் இருந்தா கொடுங்க சார். எதுக்குடா சார்? அப்போ வீட்ல அப்போட தங்கச்சி இருக்குல்ல, அத சீப்பா சீவிட்டே இருக்கணுமா உனக்கு? சொல்லனால அடிக்கிறீங்க, சொல்லனால அடிக்கிறீங்க சார். ஏன்டா வாதிக்கிற? ஏறா. அப்பா, ஒவ்வொரு அடியும் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே சுத்தி அடிக்கிறாரு. போங்க சார், ஏன் சார் நிற்கிறீங்க? சார் உளுந்து விழுந்து தொலையாதீங்க சார். சார் அடிக்கடி பண்றது சார். இதான் சார் அப்போட வீடு. ஏண்டா டேய், அப்பு விட்ட காமிடான்னா யாரோ பூட்ட விட்ட காமிக்கிற? சத்தியமா இதான் சார் அப்போட வீடு. எங்கடா அப்பு? சார் சார் இருங்க சார், இருங்க சார். சார் இருங்க சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நீங்க என்ன சார் சொன்னீங்க? இருங்க சார், பேச்சு ஒரு முடிவு வரும். இருங்க சார். சார் நீங்க என்ன சொன்னீங்க? அப்போட வீட்டை தான் கடை சொன்னீங்க. அப்புவியா சார் கடை சொன்னீங்க? அப்படி அறைய போறடா. அரஞ்சடா. அப்பு அப்பு சார் சொல்லு சார். எனக்கு 1008 வேலை இருக்கு சார். ஏய் ஒத்தற மாட்டான் காமராஜ். சார் 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 வேலை சார். அவரை மட்டும் கூப்பிடாதீங்க சார். சாப்பிடுறதுக்கு பிரியாணி கேட்கிறார் சார். சார் சார் வாங்க சார், வாங்க சார் போலாம் சார். வாங்க சார். சார் அப்போ காட்டுற வரைக்கும் உங்க கூட தான் சார். வாங்க சார், ஏறுங்க சார், ஏறுங்க சார். அட சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டைல கிளியாத சட்டை எங்க இருக்கு? ஹலோ, நான் தான் சின்னதா பேசுறேன். நீங்க ஏய் போடல உனக்கு சார் சார் போலீஸ் 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 காரங்க சார் போடு வேற சார். சார் போடு சார் ஏறா. 4 பேர்லடா 40 பேர் வச்சு அடிக்க சொல்றேன். ஏறா ஏறு. சார் வாங்க கருணா. சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க கருணா. இன்ஸ்பெக்டர் காலபைரவனும் சவுந்தரபாண்டியனும் உங்க தம்பியை தேடி ஓசூர் போயிருக்காங்க சார். காலபைரவன் லீவில் இருக்காரே சார். அவர் லீவ் எடுத்ததே நம்ம டிபார்ட்மெண்ட் தெரியாம சவுந்தரபாண்டி கிட்ட புடிச்சு கொடுக்க சார். நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே மோதுறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சிவா, இன்னும் கொஞ்சம் வேகமா போனோம்னா காலைல ஒரு 9 மணிக்கு அந்த ஸ்டேஷன் போயிடலாம். நீ பாத்து ஏதோ அடிக்கடி பட்டுச்சான்னு பாருடா. டேய் பாருடா பாருடா, என்ன இல்ல. என்ன சார் ஒண்ணும் இல்ல. சரி ஒண்ணு இல்ல. சரி எழுது ஜெனி. அப்போ நீங்க எங்கயாவது நைட் நம்ம தங்கிட்டு போலாமே, ஏன்னா எல்லாரும் டயர்டா ஆயிட்டோம். சரி வாங்க. தூக்கு நீ தூங்க. சரி தூக்கு. சரி வா வா வா. ஒண்ணு இல்ல வா. எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது.
ஒரு குகை மாதிரி இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் நம்ம கிளம்பலாம். ஓகேவா? நாளைக்கு ஈவினிங்லாம் போயிடலாம். பார்த்து மெதுவாக இருங்க. பார்த்து இந்த சைடு பள்ளம் இருக்கு பாருங்க, பெரிய பள்ளம் இருக்குது. பார்த்து ஜெனி. போயிட்டே இருக்கு. நீ படுத்து. டேய், இதை விட உயரமான இடம் கிடைக்கலடா உங்களுக்கு? என்னடி ஜெனி இப்பயே இவ்வளோ டயர்டா இருக்கிற? சிவா, கிளம்பலாமா? சரி, இடம்லாம் அப்போ. பார்த்துட்டு வந்துட்டேன். வாங்க போலாம். ஓகே. வாங்க. அப்போ எனக்கு பசிக்குது அப்போ, சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றியா? ஜெனி, எல்லாருக்கும் தாண்டா பசிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கடா. டேய், நம்மளாலேயே பசியை பொறுத்துக்க முடியல, அவங்க எப்படா தாங்குவாங்க? டேய், இங்க பாருடா, ஜெனி சொல்லிட்டா, நான் சொல்லாம இருக்கேன். பசி வந்து வயித்த கில்லுதுடா. சரி, யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, சோனா சந்தோஷங்க? சோனாவும் சந்தோஷம் காட்டுல ஏதாவது பழம் கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்காங்க. சரி, நான் சந்தோஷ் கூட்டி போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் அங்க வந்துருங்க. சரி, வரேன். அப்பு என்னதான் கோவக்காரரா இருந்தாலும் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தியா? அப்பு, என்ன சிவா? சோனா அங்க எங்கேயாச்சும் இருந்தா சீக்கிரம் வர சொல்லிடுங்க. சரி. டேய் சாரதி, சூர்யா, சொல்றா. நீங்க 2 பேரும் நைட்டு நம்ம தங்கி இருந்த இடத்துல இருந்து துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நாங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே. அப்பு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரி. நம்ம 3 பேர் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகே. கிளம்பலாமா? கிளம்பு. யப்பா. இருங்க பிரியா, மெதுவா போ. பாத்துருங்க. பாறை வழுக்கும், பாத்துருங்க. ஜெனி, பாத்து வா ஜெனி, பாறை வழுக்க போகுது. மெதுவா. அங்க பாருடி அவங்கள. ஏன் அவன் நம்மளோட வந்து குளிக்க வேண்டியதானே? அவனோட தான் குளிப்பாளா? ஏய், என்னடி நீ? அவன் கூட குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா இருடி. சரி, ஒரு நிமிஷம் இரு. சிவா, டைம் ஆச்சு. போனவங்க எங்கன்னு பாத்துட்டு வாயே. ஏய், நீ என்னதான் கத்துனாலும் உங்க காதுல விழவே விழாது. நீ வேணா பாரு, இங்க எது நம்ம ஊருக்கு போகும்போது குட்டி சிவா இல்ல குட்டி ஜெனியோட தான் போறோம். அது உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கு ஸ்கூல்லயே தெரியும். சிவா, நீ போய் பசங்களை கூட்டிட்டு வா. சந்தோஷ், அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க அவசரப்பட்டதுனால இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? என்னாச்சு? நீங்க ஃபோன் பண்ணாலும் மறுபடியும் என் தங்கச்சிகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நல்ல வேலை அந்த ஃபோனை நான் எடுத்தேன். நான் தான் 2 நாள்ல போலீஸ் கிட்ட கூட்டு போறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்போ எங்களுக்கு சிவா மேல நம்பிக்கை இல்ல. அவன் எப்ப பார்த்தாலும் ஜெனி கூட தான் இருக்கான். அவன் அவ கூட சுத்துறது தான் வந்திருக்கான். வா, இப்படி போலாம். அதுக்கு எதுக்கு எங்களை கூட்டு வந்தான்னு தெரியல. அவனை காப்பாத்த அவங்க அண்ணன் ஏசி இருக்காரு, சாரதிக்கு அவங்க அண்ணன் இருக்காரு, எங்களுக்குன்னு யாரு இருக்கா? அதனாலதான் போன் பண்ணான். அப்போ நிக்க போறியா இல்லையா? அநியாயமா கொண்டுட்டீங்களா? டேய்
கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையா இல்லையாடா? அன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்லவனாட்டம் பேசுனீங்க. உயிரே போற சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த நேரத்துல கூட உங்களுக்கு குடியும் கும்மாளமும் ஓவரா தான் இருக்கு. ஏய் நாங்க ஒன்றும் சும்மா குடிக்கலடா, ஃபீலிங்ஸ் அதான். என்னடா ஃபீலிங்ஸ்? நாங்க சாகலைன்னா போலீஸ் எங்களை பிடிக்கலனா நம்மளை நம்பி 3 பொண்ணுங்க வந்திருக்காளுங்க. அந்த அக்கறை கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருந்தா இப்படி செய்ய மாட்டீங்கடா நீங்க. இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்கள நான் அப்படியே போய் தொலைங்க. இவன் ஏன் சிவா சிவான்னு கத்திட்டு ஓடி வரான்? என்னடாச்சு? ஏன்டா சந்தோஷ் இப்படி ஓடி வர? எல்லாம் என்னாச்சு? எங்க தாண்டா போய் தொலைஞ்சிங்க? சரி என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அப்போ புடிச்சு போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஜெனி, சோனா, பிரியா எங்கடா? அவங்கள நம்ம இருந்த இடத்துல தாண்டா உட்கார சொல்லிட்டு வந்தேன். டேய் நாங்க போய் பார்த்துட்டு தாண்டா வந்தேன், யாருமே இல்லடா. ஐயோ என் தலையே சுத்துதே. ஏய் சிவா டென்ஷன் ஆகாதடா. என்னடா கைய? வாடா போலாம். ஏ சிவா நாங்கடா. வந்து தொலைங்க. அவளுங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள 3 பேத்தி வச்சுக்கிறேன்.